தந்தையால் கைவிடப்பட்டு தாயின் வளர்ப்பில் வளரும் சிறுவன் வகுப்பறையில் மிகவும் கவலையுடன் இருந்தான். அவன் கவலையுடன் இருப்பதை அறிந்த ஆசிரியர், ஏண்டா தம்பி கவலையுடன் இருக்கிறாய் என்றார். அதற்கு, இந்த உலகத்தில் சுயநலமற்ற அன்பே இல்லையா என்றார். மாலையில் சொல்கிறேன் என்றார். பள்ளி முடிந்த மாலை நேரத்தில் அச்சிறுவனை குளக்கரைக்கு அழைத்துச் சென்றார் ஆசிரியர். குளத்தின் கரையில் அமர்ந்து ஒரு இளைஞன் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்த ஆசிரியர் கேட்டார், மீன்கள் என்றால் உனக்கு விருப்பமா என்று. அதற்கு அந்த இளைஞன், ஆம் ஐயா, மீன்கள் என்றால் எனக்கு உயிர் என்றான். இதை நான் வீட்டிற்கு எடுத்து சென்று பலவிதமாக சமைத்து சாப்பிடுவேன் என்றான். அவன் சென்ற பின் ஒரு பெரியவர் வந்தார். அவர் கையில் இருந்த பொரியை மீனுக்கு இரையாக்கினார். அதை பார்த்த ஆசிரியர், ஐயா, மீன்கள் என்றால் உங்களுக்கு விருப்பமா என்றார். அதற்கு அந்த பெரியவர், ஆம், மீன்கள் என்றால் எனக்கு உயிர். அதற்கு உணவளித்து பசியாற்றி துள்ளி விளையாடுவதை ரசிப்பேன் என்றார். இப்பொழுது ஆசிரியர் சிறுவனை பார்த்து, பார்த்தாயா, 2 பேருமே மீன்கள் என்றால் எனக்கு உயிர் என்றார்கள். அந்த இளைஞன் தன் சுயநலத்திற்காக மீனை உயிர் என்றான். அந்த பெரியவர் மீன்களின் மீது கொண்ட அன்பினால் அதை உயிர் என்றார். சுயநலத்துடன் உன்னை விட்டு சென்ற உன் தந்தை அன்பை பாராதே, சுயநலமில்லாமல் உனக்காக வாழும் தாயின் அன்பை பார், அது சுயநலமற்றது என்றார்.